லார்ட், யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசாக்கு முதிர் வயதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனை ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். பார்வை அற்ற பின்பு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். நான் இப்படி ஆவியர் நம்மளோட பேசுகிறார். பார்வை இருக்கும்போதே செஞ்சிருக்கலாம்ல. பார்வை அற்ற பின்பு செய்கிறதுனால இன்னைக்கு என்ன நடந்துச்சு? யாக்கோபு ஈசாக்கை ஏமாற்றினான். ஏசாவை வஞ்சித்து போட்டான். யாக்கோபு ஏசாவுடைய வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கொண்டு அப்பாவாக இருக்கிற ஈசாக்கின் இடத்துல போய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டான். என்னுடைய கேள்வி, நீ முதிர் வயதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன பின்பு ஏன் செய்கிறாய்? கண் இருக்கும்போதே செய்ய வேண்டியதை செஞ்சுருங்க. காது கேட்கும்போதே கேட்க வேண்டியதை கேட்டுருங்க. வாய் இருக்கும்போதே பேச வேண்டியதை பேசுறீங்க. கை கால் பலன் நல்லா இருக்கும்போதே கத்தருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுருங்க. என்னுமே இல்லாமல் போன பிற்பாடு நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு சவால் விடுகிறதுல பிரயோஜனம் இல்லை. ஏமாற்றப்பட்டு போவீங்க, தோல்வி காண்பீர்கள். நாளைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த பலன் இருக்குல்ல பிரதர் சிஸ்டர், இன்றைக்கி இந்த பலன் கொடுத்துருக்கிறார்ல, இந்த பலத்தை கொண்டு கத்தருக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுருங்க. இருக்கீங்களா? கத்தர் பேசிகிட்டு இருக்கிறார். நாளைக்கு இந்த பலன் இருக்குமா நமக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற இந்த பலனுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பலனை கொண்டு நான் கத்தருக்கு என்ன செய்யணுமா செய்யுங்க. நாமத்தை மையப்படுத்துங்க. என் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு கத்தர் கொடுத்த பலனை கத்தர் நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்துங்கள். வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நிச்சயம் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிறந்தநாள் திருநாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. கத்தர் கொடுத்த பலனுக்காய் ஸ்தோத்திரங்கள். இந்த நாள் எந்த பலவீனம் வராது. இந்த நாளில் கத்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாராங்க. இந்த கைகளை கொண்டு கத்தர் என்னை கொண்டு செய்யணுமோ அதை இன்றைக்கு என்னை கொண்டு செய்து முடிப்பாராக. இந்த கால்களை கொண்டு கத்தர் என்ன செய்யணுமோ அதை என்னை கொண்டு செய்து முடிப்பாராக. என் உள்ளத்திலே கத்தர் இன்னைக்கு என்ன காரியத்தை போடுகிறார் அதை செய்து முடிப்பாராக. இன்னைக்கு நைட் நான் போய் பெட்டில் படுக்கிறதுக்குள்ள நான் நிம்மதியாக படுக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு என் மனசில் திருப்தியாக படுக்கிறேன். நான் உங்களுக்கு செய்ய நினைச்ச காரியத்தை செய்து முடிக்க கிருபை கொடுத்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உறங்கக்கூடிய பாக்கியத்தை கத்தர் கொடுப்பாராக. சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். பிறந்தநாள் திருநாள் காண்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறார். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது. நீ கண் பார்வை முதிர் வயதினாலே உன் கண் இருள் அடைந்த பின்பு நீ செய்த காரியத்தை நிமித்தம் தோற்று போனாய். கண் இருக்கும்போதே கத்தருக்காய், கண் இருக்கும்போதே கத்தருக்காய், காது இருக்கும்போதே கத்தருக்காய், கை கால பலனா இருக்கும்போதே கத்தருக்காய். டூ சம்திங் ஃபார் காட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர். இன்னைக்கு இருக்கிற பலன் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஸோ இது கத்தர் கொடுத்த பலனுக்காய் ஸ்தோத்திரம். நாமத்தின் மகிமைக்காய் பயன்படுத்துங்கள். பலன் குன்றாது. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.